நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதி 6 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சிறுவனின் தந்தை படுகாயமடைந்துள்ளார். வேகத்தடை இல்லாததே விபத்துக்கு காரணம் என கூறி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு கூட்டம்பள்ளி அடுத்த அம்மையப்பா நகரைச் சேர்ந்த சதீஷ்குமார் தனது 6 வயது மகன் பிரவீஷுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வேகமாக வந்த தனியார் கல்லூரி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் வண்டியின் முன்னே அமர்ந்திருந்த சிறுவன் பிரவீஷ் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். இருசக்கர வாகனம் பேருந்தின் முன்சக்கரத்துக்கு அடியில் சிக்கியதில் சதீஷ்குமாரின் கைகள் துண்டாகின. பதைபதைக்க வைக்கும் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து திரண்ட ஊர் பொதுமக்கள் அந்த வழியே வந்த கல்லூரி வாகனங்களை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலையில் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை 100க்கும் மேற்பட்ட கல்லூரி வாகனங்கள் தாறுமாறான வேகத்தில் செல்வதால் அடிக்கடி சாலை விபத்துக்கள் ஏற்படுகிறது எனவும் வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் செய்யாததால் இதுபோன்ற விபத்துக்கள் தொடர்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த இடத்துல காலாகாலமாக ஸ்பீடு பிரேக் இருந்துகிட்டு இருக்கிறது. திருச்செங்கோடு விட்டா தோக்கவேடி தான் ஸ்டேஜ், இது விட்டா எஸ்பிபி காலனி பள்ளிப்பாளையம் ஸ்டேஜுங்கிறது ரெகுலர் ஸ்டேஜ். இங்கே தான் ரெகுலராக அனைத்து வண்டி நின்று தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ எந்த வண்டி நிற்கிறதில்ல. எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் பல அதிகாரி சொல்லியாச்சு ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாங்க, ஆக்ஷன் இல்லை. ஸ்பீடு பிரேக் இருந்தது. இந்த ரோடை புதுசாக போடும்போது ரோடை ரிமூவ் பண்ணிவிட்டு மடி போட்டுத்தாருனாங்க, மடி போடல. தண்ணி அடிச்சிருக்காரு மெயினா, அதை பார்க்கணும். அதேமாரி பஸ் எந்த வண்டி நிற்கிறது ஓவர் ஸ்பீடில் பாருங்க. அதுக்காக மட்டுமே நாங்கள் ஸ்பீட் பிரேக்கர் கேட்குறோம். இனிமேல் ஒவ்வொரு உயிரையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இனிமேல் எல்லா வண்டியும் நின்று போகணும். இதனால நாங்களும் எத்தனையோ தடவை மனு கொடுக்கறது இல்லை, கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு நடக்கல இந்த விஷயம் எல்லாமே. அதனால இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். தகவல் அறிந்த திருச்செங்கோடு காவல்துறையினர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனாலும் பொதுமக்கள் சமாதானம் அடையாமல் பேருந்துகளை சிறைபிடித்தனர். சுமார் 2 மணி நேரமாக திருச்செங்கோடு ஈரோடு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறை பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வேகத்தடை அமைத்து தரப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சிறைபிடிக்கப்பட்ட வாகனங்கள் விடுவிக்கப்பட்டது. இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக வேகத்தடைகளை அமைத்தனர். புதிய தலைமுறைக்காக திருச்செங்கோட்டிலிருந்து செய்தியாளர் மனோஜ் கண்ணா.